வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் வேகன்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உணவு பாதுகாப்பு துறையிலேருந்துட்டு நமக்கு வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ எனி டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸில் 56,000 ரூபாய் சம்பளத்தில் வயது வந்துட்டு 18 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா. இந்த எலிஜிபிலிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 17ஆம் தேதி தாங்க லாஸ்ட் டேட்டு. நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. என்ன போஸ்ட் அப்படின்னா சீனியர் அனலிஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு 14 வேகன்சிஸ் வந்துட்டு அவங்க வெளியிட்ருக்காங்க. கேட்டகரி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஜென்ரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வேகன்சிஸ், அதில் உமனுக்கு 1, பிஎஸ்டிஎம் அதில் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு 1. நெக்ஸ்ட்டு பிசியில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் 2, உமனுக்கு வந்துட்டு 1. ஓகேங்களா. அதில் வந்துட்டு பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டு 1. ஓகேங்களா. டோட்டலாக 4 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சியில் பார்த்தோம் அப்படின்னா உமனுக்கு 1 வேகன்சி, ஜென்ரலில் வந்துட்டு 2 வேகன்சிஸ். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 3 வேகன்சி. எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக 1 வேகன்சி, உமனுக்கு 1 வேகன்சி, டோட்டலாக 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 வேகன்சிஸ், டோட்டலாக வந்துட்டு 14 வேகன்சிஸ் வந்துட்டு அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா இந்த மாதம் 17ஆம் தேதி வந்துட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் எழுதுவீங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் லேட்டராக வந்துட்டு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சம்பளம் பொறுத்தவரை ஸ்டார்டிங் சேலரி 56,100 ரூபாயிலேருந்து 2,05,700 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அவங்க சேலரி கொடுக்குறாங்க. ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏஜ் பார்க்கலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இருக்க வேணாம். ஓகேங்களா. உங்களோட கேட்டகரிக்கு அதர்ஸ் மற்ற கேட்டகரிஸ் வந்துட்டு 32 வயசு. ஓகேங்களா. இந்த டேட் படி உங்களுக்கு வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 42 வயசுக்குள்ளே இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 50 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா, சயின்ஸில் வந்துட்டு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். அதாவது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயோ கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் அண்டு ட்ரக்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 4 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் வந்துட்டு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. சப்போஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அந்த ஸ்ட்ரீமில் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, ஃபுட் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ், ஸோ இந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் 2 இயர்ஸ் வச்சுருந்தாவே போதும். ஓகேங்களா. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அது வந்துட்டு 10ஆம் வகுப்பு லெவலில் தான் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு 1 hour வைப்பாங்க, 1 மணி நேரம் வைப்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் 50 மார்க்குக்கு வைப்பாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் போதும். அதர்ஸும் 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாவே போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் யார் யார் எல்லாமே பாஸ் ஆகுறாங்களோ, அந்த 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்து யார் யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா. அது வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து 1 டிக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா. அது வந்துட்டு ஒரு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். ஓகேங்களா. 2 மணி நேரம் நீங்கள் எழுதுவீங்க. டோட்டலாக 100 மார்க்கு. அதில் வந்துட்டு மினிமமாக வந்துட்டு 30 மார்க்கு. ஓகேங்களா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 30 மார்க்கும், அதர்ஸ் வந்துட்டு 35 மார்க்கும் வந்துட்டு நீங்கள் எடுத்திருந்தால் போதும். எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஓகேங்களா, டிஏபி இவங்களாம் இருக்கீங்களா அவங்களுக்கு வந்து 500 ருபீஸ் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு 1000 ரூபாய் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.